சொன்னா கேளு சஞ்சீவ். நல்ல பிள்ளையா வீட்டுக்கு போடா செல்லம். அம்மா ப்ளீஸ்மா, நானும் ஃபங்க்ஷனுக்கு வரேம்மா. என்ன சொன்னாலும் நீ போக மாட்டல்ல? சரி நான் போறேன். அம்மா ரொம்ப நேரம் இங்க நிக்காதடா. பாக்குறவங்க உன்னை வாட்ச்மேன் நினைக்க போறாங்க. போ. அம்மா டே பாத்து நல்ல நாள் அதுமா கீழே விழுந்துற போறீங்க. பாத்து விளையாடணும். என்ன வாங்கம்மா, வாங்க 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 உள்ள போங்க. தேவான உள்ள இருக்கா, போங்க. அப்புறம் எப்படி போகுது? காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூமா. சாரி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர். தேங்க்ஸ்க்கா. ம். அக்கா, எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறீங்க? சம்மந்தி அம்மாவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்த உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரிக்கா. மீரக்கா இந்தாங்க. சம்பந்தி நீங்க முதல்லயே வருவீங்கன்னு பார்த்தா நீங்க இப்ப வரீங்க. ஸ்ரீஜாவுக்கு நலங்க இல்லையா? அதான். அப்படிங்களா? தேவான உள்ளதா இருக்கா? தேவான இருங்க நான் போய் பாத்துக்கிறேன். மாப்ள, என்ன மாப்ள திருநாய் மாதிரி வெளில நின்னுட்டு இருக்க? பங்களா நாய் மாதிரி உள்ள போய் ஏசி போட்டு இருக்க. மாப்ள நம்ம மாமாடா, இல்ல யோன்ற ஆமான்றனால தான் அதோட நிறுத்திக்கிட்டேன். இல்லன்னா அவ்வளவுதான். ஓகேடா விர்றா. ஏன் மாப்ள உள்ள போக வேண்டியதானே? எங்க போறது? உங்க அக்கா தான் இறக்கமே இல்லாம இங்கே விட்டு போயிட்டாங்களே. என்ன மாப்ள நீ அக்காவை காக்கா பிடிச்சு உள்ள போயிட வேண்டியதானே? காக்கா என்ன மாமா, கழுகே பிடிச்சு பார்த்தாச்சு. சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அக்கா கேட்கலன்னா என்ன, டக்குன்னு காலில் விழுந்துட வேண்டியதானே மாப்ள? விழுந்தா மட்டும் அப்படியே கூட்டு போயிடுவாங்க சொல்றியா? மாப்ள உனக்கு காலில் விழுறதோட மகிமே தெரியல மாப்ள. இப்ப பாறேன். அண்ணா டிரைவர் நீங்க வாங்க. அத வரம்பா. அண்ணா எவ்வளவு ஆச்சு? 150 ரூபா ஆச்சு. 150 ரூபாயா? ஆமா. அண்ணே இருப்பா என்னப்பா ஆச்சு? லாக்டவுன்னால 10 பைசா கையில இல்லண்ணே. 4 மாசமா நடந்து தானே போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு தானே எங்க தெருவுல ஆட்டோ வந்துச்சு. அண்ணே காசு இல்லண்ணே. இப்படி சொல்ற? நானே இன்னைக்கு தான் ஆட்டோவே எடுத்தேன். நீ தான் முத போனியா? அண்ணே வேலையும் இல்ல, காசு இல்லண்ணே. எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கண்ணே. பெரிய மனசு பண்ணுங்கண்ணே. சரி போய் தொலை. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. உங்க உதவியை எப்பவுமே மறக்க மாட்டேனே. அடுத்த முறை காசு கொடுத்துடுறேண்ணே. மாப்ள பாத்தியா காலில் விழுறதோட மகிமைய? யாருனே தெரியாத ஒரு ஆட்டோக்காரரே இறக்கப்படும் போது உன்னை பெற்றெடுத்த தாய்க்கு இறக்கம் வராமலா இருக்கும்? மாப்ள அம்மா காலில் விழுந்த யாருமே சரிக்கு விழுந்ததா சரித்திரமே இல்ல மாப்ள. அதுக்காக அம்மா திரும்ப கூட்டு வந்து காலை விழ சொல்றியா? டென்ஷன் ஆகாத மாப்ள. சரி, யானை போறதுக்கு ஒரு பாதை இல்லாட்டியும் பூனை போறதுக்கு ஒரு பாதைய அந்த ஆண்டவன் காட்டாமையா போயிட போறான்? அட போ மாமா. மாமா ஆண்டவன் காட்டிட்டான் மாமா, ஆண்டவன் காட்டிட்டான். டேய் என்னத்தடா காட்டினாரு? எனக்கு எதுவும் காட்டலையடா. அக்கறை சூடு மாமா, என்ன தெரிகிறது? ஆமா, இவரு துரோணாச்சாரியாரு, நான் அர்ஜுனன். மரம் தெரியுது, இலை தெரியுது, கண்ணு தெரியுதுன்ட்டு. டேய் நானே கண்ணு தெரியாம ஒரு குத்து மதிப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியுதுன்னு சொல்றா. அங்க பாரு மாமா, சுடிதாரும் புடவையும் தெரிகிறதா? புரிஞ்சு போச்சு. மாப்ள அந்த சுடிதாரையும் புடவையும் அப்படியே எடுத்து நல்லா தண்ணி தெளிச்சு ஆவி பறக்க அயன் பண்ணி மடிச்சு நியூஸ் பேப்பரை போட்டு அப்படியே அயன் கடைக்காரர் மாதிரி உள்ள போறோம். அதானே? கையில எல்லாம் எடுத்துட்டு போல மாமா. கவர்ல போட்டு எடுத்துட்டு போறோம். யோ, கவர்லயும் எடுத்துட்டு போல, கையிலயும் எடுத்துட்டு போல. அத அப்படியே போட்டு கொண்டு போவோம். மாப்ள புரிஞ்சிடுச்சுடா. நீ தாண்டா அர்ஜுன, நான் தான் கண்ண. இனிமேட்டு தான் ஊத போறேன். இந்தாம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணுக்கா. அடடடே வாங்க சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா? நீங்க? நல்லா இருக்கேன். அனு உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. இதோ கூட்டிட்டு வந்துடுறேன். இருங்க. சிந்தாமணி வரலைங்களா? அவங்க நலங்கு வேலையா வீட்ல இருக்காங்க. சரிங்க. வாங்க. வணக்கம். இப்பதான் வர்றீங்களா? ஆமாங்க, வீட்ல கொஞ்சம் வேலை. சரி. அனு சம்பந்தியமா வந்திருக்காங்க. வா. வரேன். அனு எப்படிமா இருக்க?
அனுமா என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா. எந்திரி. இந்தாம்மா, இது உனக்காக நான் பார்த்து பார்த்து எடுத்த புடவை. இதை நீ கட்டிட்டு வாமா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ம். அத்தை கையால எல்லார் முன்னாடியும் அக்கா மாதிரி ஒரு புடவைய கூட என்னால வாங்க முடியலையே. நான் எப்படி சஞ்சீவ மேரேஜ் பண்ணி அத்தைக்கு மருமகள் ஆகிறது? புடவை எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு அத்தை. சரி போ, கட்டிட்டு வா. ம். ஆ. தெய்வானே போமா, அனு கூட போய் ஆ. போ. டேய் சம்பந்தியம்மா, டிஃபன் சாப்பிடலாம் இல்லைங்களா? இல்ல இல்ல, இருக்கட்டும், நான் அப்புறம் சாப்பிடுறேன். அவதான். யாரு? எங்க எங்க? யார் மாப்ள? யாரு? நீ தானே ஏதோ சொல்லிட்டு இருந்த. யாரு? ஐயோ மாப்ள, இது ரெமோ படத்து சாங் மாப்ள. சிச்சுவேஷன் சாங். அப்பதானே ஒரு பில்டப்பா இருக்கும். என்ன மாப்ள? சரி வா. ஆமாண்டி. ஏய் பியூட்டி, உன் பேர் என்ன? பிரியவா? இல்ல, லீலா. ஏதோ ஒரு லா விடலா. ஆமா, இந்த லிப்ஸ்டிக், ரோஸ் பவுடர், ஐலைனர்லாம் எங்க வாங்குன? மாமா, அதுவா? என்ன வேலையா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? பேபி. அமைதியா ஐயோ இரு. மாப்ள, உனக்கு தான் பாஸ் கொடுத்தாச்சுல, நீ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே மாப்ள. மாப்ள, மாமா ரொம்ப காஞ்சு போயிருக்கேன்டா. இந்த மாதிரி டைம்ல தான்டா இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். டேய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. மாமா 5 நிமிஷத்துல வந்துடுறேன்டா. போடா. அம்மா, கட்டிக்கு போற பொண்ணை தவிர மத்த பொண்ணுங்களை டச் பண்றது ரொம்ப தப்பு. மாப்ள, நீ என்னடா சீரியல் ஹீரோ மாதிரி சீரியஸா பேசிட்டு இருக்க? மாப்ள, சினிமா ஹீரோ மாதிரி ரூல்ஸ் பிரேக் பண்ணி பேசுறா. டேய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றா. ஓ மாமா, ஒழுங்கா வர போறியா இல்லையா? வா வான்னு சொல்றல. ஏய் பியூட்டி, ஆமா. பாய், நெக்ஸ்ட் வீக் சரி. என்ன உலகமே சுத்துது. யார் நீங்க? உங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே. நீங்க பொண்ணு வீடா இல்ல மாப்பிள்ளை வீடா? நாங்க சின்ன வீடு. என்ன சின்ன வீடா? இதே தெருவுல கடைசியா இருக்குல்ல வீடு, சின்ன வீடு, அது எங்க வீடுதான். சொல்லுடி. இந்த ஏரியால இருக்கீங்க, உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஆனா நாங்க உங்களை அடிக்கடி மார்க்கெட்ல பார்த்திருக்கோம். மார்க்கெட்ல காய்கறி வாங்க வருவீங்களே, தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்குவீங்க, வெண்டைக்காவை உடைச்சு பார்த்து வாங்குவீங்க, புடலங்காவை தூக்கி நல்லா எடை போட்டு வாங்குவாருன்னு சொன்னேன். ஆமா, இப்பெல்லாம் ஏன் நீங்க மார்க்கெட்டுக்கு வர்றது இல்ல? எல்லாம் ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்களோ? இல்ல தெய்வானே, என்ன என்ன தெய்வானே? என்னங்க நீங்க மசமசா நிக்கிறீங்க? ஆமா, யார் இவங்க? இவங்க நம்ம ஏரியான்னு சொன்னாங்க. நம்ம ஏரியாவா? நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இவங்கள நான் பார்த்ததே இல்லையே. நீங்க தெய்வ யானைதானே? நாங்க வீட்டு யானை. நாங்க வீட்லயே தான் இருப்போம், வெளியில எங்கேயும் வரமாட்டோம். அதனாலதான் நீங்க எங்களை பார்த்திருக்க முடியாது. சொல்லுடி. அப்படியா? ஆமா, நீங்க எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க? யார் உங்களை இன்வைட் பண்ணது? அனு. அனு.
ஐயோ சொதப்புறமே. அவங்க 2 பேர்ல யார் உங்களை இன்வைட் பண்ணது கரெக்டா சொல்லுங்க. யார் இன்வைட் பண்ணா என்ன ஆண்டி? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கள இப்படியா நிக்க வச்சு பேசிட்டு இருப்பீங்க? இதுக்கு தாண்டி நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இல்லங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. உள்ள வாங்க. ஏங்க, நலங்கு வேலை இருக்கு, இன்னும் என்ன மசமசான்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து வேலையை பாருங்க. போன் ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தேன். வர சீக்கிரம் வாங்க. ஆமா, இப்ப வந்துட்டு போனவங்க யாரு? என் வைஃப். No! இல்ல, என் வைஃப் தான் அவ. அவங்கள பார்த்தா கிச்சன்ல இருக்க சிலிண்டர் மாதிரி இருக்காங்க. உங்களை பார்த்தா சிலிண்டர் இறக்கி வைக்க வந்த சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க. எனக்கு கல்யாணமாகி 2 பொண்ணுங்க இருக்கு. அதுல ஒரு பொண்ணுக்கு தான் இன்னைக்கு நலங்கு. Wow! வயசானாலும் உங்க அழகு ஸ்டைலும் உங்களை விட்டு போகவே இல்லை. இந்த வயசுலயும் ஜிம்முக்கு போய் சும்மா சிம்பு மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. சிம்பு அழகா இருப்பாரு. நோ நோ நோ, நான் வாயை திறக்கும் போது நீங்க வாயை திறக்கவே கூடாது. மின்சாரம் இருக்குன்னா எனக்கே உன்னை பிடிச்சிருக்குன்னா யூ ஆர் வெரி லக்கி. மாப்பிள்ள வந்து எஸ்கேப் ஆயிடலாம். அப்பா என்னங்க, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தேவான? சீக்கிரம் வாங்க. இந்த வரேன். மாமா அம்மா மாமா. அச்சச்சோ, என்ன பண்றது மாப்ள? ஓகே ஓகே, கண்டுக்காம வா. அப்படியே வா. ஒரு நிமிஷம் இருங்க. அச்சச்சோ, இப்படி வாங்க. ஆ ஆ ஆ திரும்பி பாருங்க. என்ன பாருங்க? இப்படி இங்க பாருங்க. உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. நீங்க நினைக்கிற அந்த ஆளு கண்டிப்பா நாங்க இல்ல, நாங்க வேற. உங்களுக்கு ஹேர் கட் பண்ணி மீச வச்சா அப்படியே என் தம்பி மாதிரியே இருப்பீங்க. தம்பியே தான். என்னது? அதாவது உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கல்ல, அதுல நானும் ஒரு ஆளு. அதுலயும் உங்கள மாதிரி ஒரு அழகான அக்காவுக்கு நான் தம்பியா இருக்கிறதுல ஒரு ஆசை இருக்காதா? அதனால டங்கு ஸ்லிப் ஆகி ஒளறிட்டேன். இல்ல இல்ல, உங்க குரல் கூட என் தம்பி குரல் மாதிரியே இருக்கு. அது ஒண்ணு இல்ல, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டேன், அதான் குரல் கம்மிடுச்சு. மத்தபடி என் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஆனாலும் எனக்கு உங்க மேல டவுட்டா தான் இருக்கு. ஆமா, நீங்க சம்பந்தி, என்ன டவுட் உங்களுக்கு? இவங்களை பார்க்கும்போது அப்படியே என் தம்பி மாதிரியே இருக்கு. சம்பந்தியம்மா, இந்த அழகான முகத்தை பார்த்து உங்க தம்பின்னு சொல்றீங்களே. ஐஸ்வர்யாங்க, சின்ன வீடு. இல்ல, இந்த ரோடு கார்னர்ல இருக்கிற சின்ன வீட்டுல இவங்க தான் இருக்காங்க. நான் டெய்லி மார்க்கெட்டுக்கு போகும்போது என்ன இவங்க பாப்பாங்க. அனுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பாருங்க, அனு மாதிரி ஹைட்டா இருக்காங்க பாருங்க. கரெக்ட். நீங்க வாங்க, நேரம் ஆச்சு, நலங்கு வைக்கணுங்களே, வாங்க. இல்ல, இருந்தாலும் இவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு நீங்க போட்டு ஏதோ குழப்பி வச்சிருக்கீங்க. நாங்க குழப்பல. நாட்டு பிள்ளைங்க அதுக்கு. வாங்க, நீங்க வாங்க. போயிட்டு வாங்க. பாய் ஆண்டி. பாய். அப்பா. மாப்ள, இந்த மின்சாரம் தான் கரெக்டா வந்து அப்பப்ப நம்மள காப்பாத்திட்டு போகுதுடா. யோ, அது என் மாமா. எல்லாம் ஒண்ணுதான்டா, ஈவில தானே வேலை பாக்குறாரு. அனு, அனு, நீ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு சீக்கிரம் புடவை மாத்திட்டு வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அனு, உன் மாமியார் நல்ல காஸ்ட்லியான புடவையா எடுத்து கொடுத்துருக்காங்க போல. எங்க காமி, சூப்பரா இருக்குடி. மாமா, அனு கையில இருக்கிற புடவை அம்மா அபிக்காக வாங்கின புடவை. ரொம்ப நல்லா இருக்கு அனு, நல்ல காஸ்ட்லியானது, சூப்பரா இருக்கு. அதுக்கு இப்ப என்ன மாப்ள? அந்த புடவையை அனு கட்டக்கூடாது மாமா. அம்மா வாங்கின புடவையை அபி தான் கட்டணும். ஏதாச்சும் பண்ணணும் மாமா. அவ கையில இருக்கிற புடவை நம்ம கைக்கு வரணும்.
முக்கியமா அனு என் ரூம்லயாச்சும் பூட்டி வைக்கணும். அப்போதான் அபியை அனு மாதிரி ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்து அவளுக்கு அம்மா கையால நலுங்கு வைக்க முடியும் மாமா. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். மாமா இருக்கும்போது நீ ஏன் மாப்பிள கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன், கவலையை விடு. சாரி இருடி, கலர் சரியா கேட்க மாட்டேங்குது, வெளில வரேன். சாரி, தெரியாம பட்டுடுச்சு. யூ ஸ்டூபிட் லேடி. என்ன நீ காஃபி கேர்ஃபுல்லா பிடிச்சிருக்க வேண்டாமா? பாவம் அனு, அவ மேல கொட்டிடுச்சு. அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போய் சாரி கேட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு, வரேன். லூசு. எங்க காணோம்? ஓ, பாத்ரூம்ல இருக்கியா? ம். ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் நீ இங்கேயே கெட. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. உள்ளேயே கடந்து சாகு. மாப்பிள, வாமாமா வாமாமா. மாப்பிள, என்ன நீ கேட்ட புடவை ஓகே தானே? சூப்பர் மாமா, கலக்கிட்ட. மாமா அனு, நீ கவலையே படாத, அவளை நல்லா லாக் பண்ணிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் வெளியே வர முடியாது. நான் போய் அபிக்கு புடவை கட்டி கூட்டிட்டு வந்துடுறேன். பாய். ஓகே ஓகே. என்னது புடவை கட்டி கூட்டு வரானா? டே மாப்பிள, நாம லேடிஸ் கெட்டப் தான்டா போட்டுருக்கோம், நாம லேடிஸ் கிடையாது. என்ன இப்படி பாக்குறீங்க? நான் சும்மா லேலைக்கு சொன்னேன். நாங்க லேடிஸ் தான். நம்புமா, நம்பு. அச்சச்சோ, சந்தேகமாவே போறாளே. டேய், அக்காக்கு டீ கொடுங்கடா. அச்சச்சோ, முதுகுலாம் வேற அரிக்குதே. முதல்ல இதை கழட்டி போடணும். என்ன கதவு பூட்டி இருக்கு? யாராவது கதவை தரங்க. கதவை தரங்க. யார் கதவை பூட்டி இருக்கிறது? என்ன கதவை தட்டிக்கிட்டே கிடக்குற? சும்மா சத்தம் போடாத. வெளியில வந்தா நீதான் மாட்டுவ. நான் காளி இல்ல, காளீஸ்வரி. ஓ, இது சஞ்சீவ் வேலையா? ருத்ர தாண்டு மாடிடுவேன். யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் வெளியே போங்க. நான் தனியா இருக்கணும் ப்ளீஸ். ஏய்